வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139 23 24. வேதத்திலே காணப்படும் மிக சிறந்த ஜெபங்களில் இதுவும் ஒன்று. கடவுளோடு நெருக்கமாயிருந்த தாவீதின் விண்ணப்பம் இது. கடவுளுக்கு முன்பாக எப்போதும் பரிசுத்தமாக, அவருக்கு பிரியமாக வாழ விரும்புகிற ஒருவருடைய ஜெபம் இதுவாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தினமும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுவாகும். தாவீது தன்னை ஆராய்ந்து சோதித்து பார்க்கும் வேலையை ஆண்டவரிடமே ஒப்படைக்கிறார். அவரின் பாதத்தில் நிதானமாக உட்கார்ந்து காத்திருக்காவிட்டால் நம்மை நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வழியில்தான் நடக்கிறோமா? அவருக்கு பிரியமான காரியங்களைத்தான் செய்கிறோமா? ஏதாவது என்னை அறியாமல் இரகசிய பாவங்கள் எனக்குள் உண்டா என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுவதற்கு சுய பரிசோதனை உதவி செய்கின்றது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி மக்களை மீண்டும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வர பிரயாசப்பட்ட பொழுது, அவர்களை தங்கள் ஆன்மீக நிலையை ஆராய்ந்து பார்க்க தூண்டிய பொழுது 3 காரியங்களை சொல்கிறார். முதலாவது, அந்நிய தேவர்களை உங்கள் நடுவிலிருந்து விலக்குங்கள். அதாவது, கடவுள் அருவருக்கும் காரியங்களை உங்கள் வாழ்விலிருந்து எடுத்து போடுங்கள். இரண்டாவது, உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள். உலகத்தை, பிற காரியங்களை நோக்காமல் முழு இருதயத்தோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்திற்கு வாருங்கள். மூன்றாவது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். உங்கள் நம்பிக்கை முழுவதையும் அவரிடம் வைத்து அவரை வழிபடுங்கள். இப்படி நீங்கள் ஆண்டவரிடத்தில், கடவுளிடத்தில் வரும்போது கடவுள் உங்களை பாதுகாப்பார், விடுதலை செய்வார் என சாமுவேல் தீர்க்கதரிசி கூறுகிறார். நமக்குள் பரிசுத்தம் வரும்போது கடவுளின் பிரசன்னம் வருகிறது. கடவுளின் பிரசன்னம் அவருடைய உன்னத ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் நம் அன்றாட வாழ்வின் காரியங்களில் நமக்கு வேக தடைகள் தேவை. We need speed breakers. உட்கார்ந்து நிதானமாக நம்மை பார்த்து, இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்பதை உணர்ந்துகின்ற உணர்வு நமக்கு கண்டிப்பாய் தேவை. அவருடைய சமூகத்தில் நம்மை ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்க ஒப்பு கொடுப்போம். வேதனை உண்டாக்கும் வழியை நீக்கி நம்மை நித்திய வழியிலே நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக, நம் தேவைகளை சந்திப்பாராக. ஆமென்.